சுமந்திரன் ஸ்ரீதரன் எதிரி என்பதை விட சாணக்கியன்தான் ஸ்ரீதரனுக்கு ஒரு முட்டுக்கட்டையாகவும் ஒரு இடைஞ்சலாகவும் இருந்து கொண்டிருக்கிறார் மறைமுகமாக. ஸ்ரீதரன் 8 தரம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு செலுத்தினார் என்றும் பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வடமாகாண முதலமைச்சர் தேர்தல் முடிந்ததன் பிற்பாடு சுமந்திரன் தோல்வி அடைவார் என்பது 1000 மடங்கு முடிவான விடயம். தமிழரசு கட்சியினுடைய தலைவர் பதவிக்கு நிச்சயமாக சாணக்கியன் அவர்கள் போட்டியிடுவார்கள். நிச்சயமாக அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன். இலங்கையன் சாணக்கியன், ஆம், தமிழரசு கட்சியிலே மாத்திரமல்ல, தமிழர்களுக்கிடையே உலகளாவிய ரீதியிலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு இளைஞன். தமிழரசு கட்சிக்கு முன்பாக மொட்டு கட்சியிலே இருந்து நாமளோடு இருந்து அப்படி பல தடைகளை தாண்டி அவருடைய அப்பப்பா போன்றவர்களுடைய வரிசையிலே செல்ல வேண்டும் என்பதற்காக தமிழரசு கட்சியிலே இணைக்கப்பட்டார். அவர் இணைந்தது உடனடியாகவே அவர் பாராளுமன்ற உறுப்பினரானார், வென்றார். கிழக்கு மாகாண மக்கள் அவருக்கு அதிகமான வாக்குகளை அளித்து அவரை ஆமோதித்திருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே அவர் பிள்ளையான் கருணா ராஜபக்ச நாமல் என்ற குழுவோடு சேர்ந்து இருந்து பின்னர் இங்கே உடனடியாக வந்ததையும் பொருட்படுத்தாமல் மக்கள் ஆமோதித்திருக்கிறார்கள். கிழக்கு மக்கள் ஏதோ ஒரு விடயம் இருக்கிறது. இந்த இளைஞர் ஊடாக கிழக்கு மாகாணம் சில விடிவுகளை சந்திக்கும். கிழக்கு மாகாணத்தை விடுவிப்பார். அதுவும் முக்கியமாக கருணா பிள்ளையானிடமிருந்து இந்த கிழக்கு மாகாணத்தை விடுவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழரசு கட்சிக்கு சாணக்கியன் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். காரணம், அவர் அந்த பிரச்சார மேடைகளிலே வெல்வதற்கு முன்பாக கருணா பிள்ளையான் அவர்களை சாடி அவர்கள் மீது பல குற்றங்களை சுமத்தி, அது சரி தவறு உண்மை பொய் என்பது நிரூபிக்கப்படாத ஒன்று. இருந்தாலும் அவர் குற்றம் பொதுவாக மற்றவர்கள் சுமத்துகின்ற குற்றத்தையும் சுமத்தி கடத்தல், கொள்ளை, கற்பழிப்பு, இப்படி கொள்ளை, அதாவது லஞ்சம் வாங்குதல் மற்றும் ஊழல் இப்படி பல குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அவர் வெற்றியீட்டியது நாங்கள் அறிந்த விடயம். சரி, அதற்கு பின்பாடாக தொடர்ந்தும் அவர் தமிழரசு கட்சியிலே இருந்து நீடிப்பதற்காக அவர் பல பாடுபட்டு பாராளுமன்ற உறுப்பினராக ஆகி பாராளுமன்றத்திலே பல விடயங்களை பேசியிருக்கிறார். அதில் சில பல விடயங்கள் தேவையற்ற விடயங்களாக இருந்தாலும் பல தேவையான விடயங்களையும் கிழக்கு மாகாணத்துக்கு தேவையான விடயங்களை பேசி கிழக்கு மாகாணத்தில் ஒரு செல்லப்பிள்ளையாக அனைவரின் முற்றத்திலே விளையாடுகின்ற ஒரு பிள்ளையாக அவர் மாறியிருப்பது நாங்கள் பார்க்கக்கூடிய ஒன்று. அதே வழியிலே இப்பொழுது நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயும் கூட அதனை மேலும் அந்த மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அதாவது அனுரா அரசு நாடு தழுவிய ரீதியிலே வடக்கிலும் கூட அமோக வெற்றியை ஈட்டியது. ஆனால் கிழக்கிலே சாணக்கியனை தாண்டி வெற்றி பெற முடியவில்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது கிழக்கு மாகாண மக்கள் ஏதோ ஒன்றை வைத்து அவரை அனுசரித்திருக்கிறார்கள், ஏற்றிருக்கிறார்கள், அரியாசனத்தில் அமர்த்தி இருக்கிறார்கள். இந்த பதவியை நம்பி தங்களுடைய வாழ்க்கைகளை, தங்களுடைய பிள்ளைகளுடைய வருங்கால சந்ததியினுடைய வாழ்க்கைகளை ஒப்படைத்திருக்கிறார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அது கிழக்கு மாகாண மக்கள் தெரிந்து செய்தார்களா, தெரியாமல் செய்தார்களா, அது செய்தது சரியா தவறா என்பதை நாங்கள் இங்கே விவாதிக்க வரவில்லை. ஆனால் நாங்கள் இங்கே விவாதிக்க வருகின்ற விடயம், இவ்வளவும் செய்த சாணக்கியன் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற பொழுது யாழ்ப்பாணத்திலே 3 NPP பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். அந்த தேர்வு செய்யப்பட்டதன் பிற்பாடு, அதாவது தேர்வு செய்யப்பட்டத பொழுது அங்கஜனோ டக்ளஸ் தேவானந்தா அவர்களோ இவர்கள் எல்லாம் தோல்வியை தழுவினார்கள். ஆனால் தமிழரசு கட்சி ஒரு கணிசமான வெற்றியை பெற்றிருந்தது. இருந்தாலும் இந்த 3 இடங்கள் தமிழரசு கட்சிக்கு வர வேண்டிய இடங்கள். அதை வைத்து அந்த தேர்தல் முடிந்ததன் பிற்பாடு சாணக்கியன் அவர்களுடைய கூற்று, யாழ்ப்பாணத்திற்கு நான் வந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள இருந்திருந்தால் அல்லது தான் வந்து உதவி செய்ய போகின்றேன், நான் இருந்திருந்தால் இந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்திருக்க மாட்டார்கள் என்ற ஒரு தோரணையில் அவருடைய பேட்டி, அவருடைய ஒரு செவி ஒன்று அமைந்திருந்தது. அது பல சர்ச்சைக்குள்ளும் உள்ளாக்கப்பட்டது. வடக்கிலே இருப்பவர்கள், வடக்கிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் தமிழரசு கட்சிக்குள்ளே
வடக்கிலே இருந்து வருகின்ற அரசியல்வாதிகள் என்று பலர் அதற்கு ஒரு விமர்சனத்தையும் குறிப்பிட்டிருந்தது நாங்கள் கண்டு இருக்கின்றோம், கண்டு தாண்டி வந்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் இங்கே பேச வருகின்ற விடயம் அதன் பிற்பாடு இப்பொழுது ஸ்ரீதரனுக்கு பல முட்டுக்கட்டைகள், ஸ்ரீதரன் 8 தரம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு செலுத்தினார் என்றும் பல குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே வேளையிலே சுமந்திரனும் சாணக்கியனும் இணைந்து சுமந்திரன் முன்னிலையில் நிற்கிறார், சாணக்கியன் பின்னே நிற்கின்றார். சிவஞானம் ஐயா அவர்கள் அவர் ஒரு பக்கம் என்ன, அவர் சுமந்திரன் சாணக்கியன் பக்கம், தியாகலிங்கம் அவர்கள், டாக்டர் தியாகலிங்கம் அவர்கள், இப்படி ஒரு சிலர் அந்த குரூப்பிலே நின்று ஸ்ரீதரன் அவர்களை தூக்கி எறிவதற்கு ஆயத்தப்படுத்தினார்கள். பாராளுமன்ற அந்த குழு தலைவராக இருந்த அந்த பதவியிலே இருந்து அது ஏதோ ஒரு வழியிலே நிறைவேற்றப்பட்டது. ஒரு 8 பேர் நிறைவேற்றி இருந்தாலும் கூட அதற்கு முழுமையாக அதை நிவர்த்தியாக முடிசூட்டியவர் எங்களுடைய MA சுமந்திரன் ஐயா வக்கீல் அவர்கள். அதன் பிற்பாடு உடனடியாக யாருமே நினைக்காத அளவிற்கு சாணக்கியன் அவர்களை அந்த இடத்திற்கு சிபார்சு செய்தார்கள். சாணக்கியன் அவர்களை சிபார்சு செய்து ஸ்ரீதரனை தூக்கி எறிந்து ஸ்ரீதரனுக்கு சாணக்கியனுடைய செருப்பை வாங்கி முகத்திலே பளார் என்று 4 தரம் அடி போட்டிருக்கிறார்கள். அது ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஒரு தமிழரசு கட்சியிலே இருந்து கொண்டு இப்படி ஒரு இழிவான செயல் நடைபெற்று விட்டதே, சாணக்கியனுக்கு என்னுடைய பதவியை கொடுக்கப்பட்டு விட்டதே, சாணக்கியனுக்கு இதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற ஒரு கேள்வியோடு ஸ்ரீதரன் அவர்கள் அமைதியாக நகர்ந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கூட CVK சிவஞானம் ஐயா அவர்கள் கூறுகிறார்கள், இன்னும் முழுமையாக வெளியேற்றப்படவில்லை. ஆனால் MA சுமந்திரன் ஐயா அவர்கள் கூறுகிறார்கள், இல்லை, சாணக்கியனை நாங்கள் நியமித்து விட்டோம், அவரை இந்த பதவியிலிருந்து ஸ்ரீதரனை வெளியேற்றி ஆயிட்டு. சரி, அதை தாண்டி சரி, நடந்தது நடந்து போயிட்டது. அதை தாண்டி இருப்போம் என்றா இல்லை, சாணக்கியன் அவர்கள் அல்லது சாணக்கியனுடைய தூண்டலிலே சுமந்திரனுடைய ஆதரவாளர்கள் யாழ்ப்பாணத்திலே பேனர் கட்டி பட்டாசு கொளுத்தி ஸ்ரீதரனுக்கு கேலியாகவும் சாணக்கியனை உயர்த்தியும் ஒரு கேலியான ஒரு குழந்தை பிள்ளைத்தனமான உள்கட்சி பூசலை மேலும் உருவாக்குவதற்காக சாணக்கியனுடைய வேண்டுகோளுக்கிணங்க சாணக்கியனுடைய ஆதரவோடு சாணக்கியன் விருப்பத்தோடு இது நடைபெற்றிருக்கிறது. இந்த விடயத்தை பார்க்கின்ற பொழுது தமிழரசு கட்சியாக இருக்கின்றவர்களும் ஸ்ரீதரனுடைய அணியிலே அதிகமாக இருக்கின்றவர்களும் ஏன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சியிலே இருக்கின்றவர்களும் தமிழ் தேசியத்தை விரும்புகின்றவர்களும் யாழ்ப்பாணத்தை வடமாகாணத்தை முழுமையாக கொண்டு தாங்கள் யாழ்ப்பாணத்தான் என்று நினைப்பவர்கள் பலர் இந்த சாணக்கியன் செய்ய வேண்டிய வேலைப்பாடுகள் எத்தனையோ மட்டக்களப்பிலே அங்கே கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறது. எதற்காக அவர் இங்கே வந்து இந்த பேனர்களை கட்டி இங்கே ஒரு எழுச்சி ஏற்படுத்தி வடமாகாணத்தையும் தன்னுடைய கைக்கு கொண்டு வந்து இளைஞர்களை ஒன்று சேர்த்து தன்னுடைய பக்கத்துக்கு இழுத்தால் தமிழரசு கட்சியை முழுக்க தன்வசப்படுத்தலாம். அதாவது எந்த இடத்தை நிரப்ப போகின்றார் என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது சுமந்திரன் கையால் ஆகாத, சுமந்திரனால் பெற முடியாத வாக்குகளை சுமந்திரனால் தோல்வி தழுவப்பட்ட இடங்களில் சுமந்திரனை வெறுத்த உள்ளங்களில் அந்த சாணக்கியன் என்பவரை கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற சாணக்கியன் என்பவரை யாழ்ப்பாணத்துக்குள்ளே கொண்டு வந்து திணித்து அல்லது வந்து அங்கே யாழ்ப்பாணத்தில் ஒரு கூட்டத்தை பன்பக்கம் சேர்ப்பதற்காக சுமந்திரனும் சாணக்கியன் தலைமையிலே சுமந்திரன் பின்னணியில் என்று நடைபெறுகின்ற நாடகம் இது நடைபெறுவது ஒரு பிரதேச வேறுபாடு பார்க்கின்ற விடயம் போல இருந்தாலும் இது ஒரு அபாயத்தை ஏற்படுத்துகின்ற விடயமாக நாங்கள் பார்க்க முடியும். கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற சாணக்கியன் ஆரம்பத்திலே மொட்டுக்கட்சியோடு இணைந்து நின்று தமிழரசு கட்சியை விமர்சித்தவர், பின்னர் ஏதோ வழியிலே தமிழரசு கட்சிக்குள் வந்து பாராளுமன்ற உறுப்பினராகி அதன் பிற்பாடு இப்பொழுது அந்த பாராளுமன்றத்தை உறுப்பினரை தாண்டி ஒரு பதவி உயர்வாக பாராளுமன்றத்திலே அந்த குழுவினுடைய தலைவராக ஸ்ரீதரனுடைய அந்த பதவியை பறித்து சுமந்திரன் ஊடாக
வைத்து கொண்டிருப்பவர் அடுத்த ஆசையாக அவர் வடமாகாணத்தையும் கைப்பற்றுகின்ற ஆசையோடு அவர் நகர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வடமாகாணத்திலே உள்ள இளைஞர்களை தமிழரசு கட்சிக்குள் இணைக்க வேண்டும், தனக்கு கீழ் இணைக்க வேண்டும். அதுவும் அடுத்ததாக அவர் நகரப்போவது தமிழரசு கட்சியினுடைய தலைவர் பதவி. தமிழரசு கட்சியினுடைய தலைவர் பதவிக்கு நிச்சயமாக சாணக்கியன் அவர்கள் போட்டியிடுவார்கள். நிச்சயமாக அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. இது தமிழரசு கட்சியினுடைய தலைவர் பதவிக்கு சுமந்திரன் அவர்களும் ஸ்ரீதரன் அவர்களும் போட்டியிடுகின்ற பொழுது இவர் மட்டக்களப்பிலே ஒரு மேடையிலே பேசியிருந்தார். நான் மாத்திரம் தமிழரசு கட்சி அல்ல, என்னுடைய அப்பா, அப்பப்பா, பாட்டன் எல்லாம் தமிழரசு கட்சி தலைவராக இருந்தவர்கள். அப்படியானால் மறைமுகமாக நான் தான் அடுத்த தலைவர். ஸ்ரீதரன் அவர்களும் எங்களுடைய சுமந்திரன் அவர்களும் இடையிலே அடிபாடு ஏற்பட்டதனால் ஸ்ரீதரனையும் சுமந்திரனையும் அந்த தலைவர் பதவிக்கு தூக்கி எறிகின்ற அளவிற்கு மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதரவாளர்கள் மற்றும் தமிழரசு கட்சிக்காரர் இருக்கிறார்கள். சில வேளைகளில் இவர் தலைவராக ஆகுவதற்கு முயற்சி செய்கிறார் 100%. இருந்தாலும் சில வேளைகளில் அவர் தலைவராக கூட மாறலாம். காரணம், இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே சுமந்திரன் ஊடாக பேனர் கட்டி அவருக்கு வாழ்த்துதலை வெடி கொளுத்த, அதாவது சாணக்கிய கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற சாணக்கியனுக்கு வெடி கொளுத்தி ஸ்ரீதரனை விட தரமானவர், நம்பிக்கையானவர், ஊழல் இல்லாதவர், நேர்மையானவர், இந்த பதவிக்கு அவர்தான் பொருத்தமானவர், ஸ்ரீதரன் பொருத்தமில்லை என்று ஸ்ரீதரனுக்கு அடித்த செருப்படியை அந்த ஸ்ரீதரனுடைய அடியாட்கள், குண்டர்கள், தொண்டர்கள் எல்லோரும் வெறுப்பாக பார்த்து கொண்டிருப்பதையும் அவர்களிடத்திலே இருக்கின்ற நேரடியான முகநூல்களிலேயும் ஃபேக் ஐடி போட்ட, அதாவது விலாசமில்லாத முகநூல்களிலேயும் அவர்களும் இப்பொழுது சாணக்கியனையும் அந்த குழுவையும் அந்த நால்வரையும் CVK சிவஞானமையா அவர்கள், தியாகலிங்கம் மற்றும் சுமந்திரன் அவர்கள், இந்த நால்வரையும் இவர்கள் போட்டு தாக்கி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயக்கம் இருக்கின்ற பொழுது பெரிய முல்லைத்தீவு அடிபாட்டிலே அடிபாடு நடைபெறுகிறது. அப்படி உச்சக்கட்ட அடிபாடு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது சுமந்திரன் ஸ்ரீதரன் எதிரி என்பதை விட சாணக்கியன் தான் ஸ்ரீதரனுக்கு ஒரு முட்டுக்கட்டையாகவும் ஒரு இடைஞ்சலாகவும் இருந்து கொண்டிருக்கிறார் மறைமுகமாக. இது நாங்கள் உன்னிப்பாக பார்த்து கூறுவதாக இருந்தால், வடமாகாணத்திலே தமிழ் அரசியல்வாதிகள் யாருமே கையால் ஆகாதவர்களா? அப்படியானால் சாணக்கியன் அவர்களுக்கு NPPக்கு ஆட்சி கிடைத்தது போல சாணக்கியனுக்கு வடமாகாண மக்கள் ஆதரவு செலுத்துவார்களா? செலுத்தினால் என்ன ஆகும்? தமிழரசு கட்சி என்ன ஆகும்? தமிழரசு கட்சியில் அங்கம் வகிக்கின்றவர்கள் என்ன ஆவார்கள்? இப்படி பல கேள்விகளை கேட்க வேண்டியதாக இருக்கிறது. சரி, நாங்கள் பிரதேச வேறுபாடோ என்றும் பார்க்காமல், சரி, அவருக்கு தகமை இருக்கிறது, சாணக்கியன் அவர்களை தமிழரசு கட்சி தலைவர் ஆக்கலாம் என்று இருந்தாலும், அப்படி நாங்கள் ஆக்கினால், அந்த தமிழரசு கட்சியிலே தலைவராக ஆகினாராக இருந்தால், இப்பொழுது இருக்கிற அனுரா அரசு மாறி சில வேளைகளிலே நாமல் அரசோ அல்லது வேறு ஒரு அரசு வருகின்ற பொழுதோ, முன்பே அங்கே இருந்து இங்கே தாவி வந்த சாணக்கியன் ஏன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த அரசுகளோடு, நாமல் அரசோ ரணில் அரசோ யாரோ சஜித் அரசோ அவர்களோடு தொடர்பை பேண மாட்டார் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அங்கே இருந்து இங்கே வந்தவர் இல்லை, காரணம் கருதி தலைவர் தானே, நான் செய்யலாம் என்று சில அழுத்தங்களை கொடுத்து சில விடயங்களை பேசி மக்களை ஏதோ ஒரு வழியில் ஏமாற்றி அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற இளைஞர்களை ஏமாற்றி செய்ய மாட்டார் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இங்கே முழுமையாக நீங்க பார்க்க வேண்டிய விடயம், அதாவது சாணக்கியனுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, எதிரான ஊடகமும் அல்ல. ஸ்ரீதரனுக்கோ அல்லது யாழ்ப்பாணமோ மட்டக்களப்பு என்ற பிரதேச வேறுபாடும் நமக்கு இல்லை. நமக்கு யதார்த்தமான செய்திகளை நாங்கள் ஒலிபரப்புகின்றோம். அந்த வகையிலே சாணக்கியன் அவர்கள் நோக்கி ஓடிக்கொண்டிருப்பது தமிழரசு கட்சியினுடைய தலைவர் பதவிக்கு. விரைவாக சுமந்திரன் அவர்களும், அதாவது வடமாகாண முதலமைச்சர் தேர்தல் முடிந்ததன் பிற்பாடு சுமந்திரன் தோல்வி அடைவார் என்பது 1000 மடங்கு முடிவான விடயம். தோல்வி அடைந்ததன் பிற்பாடு சுமந்திரன் பல்லுப்படுங்கப்பட்ட பாம்பு ஆகுவார். அப்பொழுது
சாணக்கியனால் கூட சற்று தூரத்திலே படப்படுவார் சுமந்திரன் அவர்கள். நிச்சயமாக இது நடக்கப் போகின்ற விடயம். நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இருந்தாலும் கூட சாணக்கியனுக்கு ஒரு குழுவை உருவாக்கி, சாணக்கியனுக்கு பதாகை கட்டி, வெடி கொளுத்தி இந்த விழாக்களை யாழ்ப்பாணத்திலே அல்லது வடக்கிலே கொண்டாடுவதற்கு சுமந்திரன் அவர்கள் அந்த செய்த உதவிகளை, சுமந்திரன் அவர்களுடைய அடியாட்கள்லாம் அதை செய்திருக்கிறார்கள். அவர்களை, அந்த நிகழ்வை, அந்த சம்பவத்தை நினைத்து நிச்சயமாக சுமந்திரன் அவர்கள் கவலைப்படுவார். விரைவாக கவலைப்படுகின்ற சந்தர்ப்பம் இந்த வடமாகாண முதலமைச்சர் தேர்தல் முடிந்ததன் பிற்பாடு அடுத்த மாதங்களில் சாதுவாக விளங்கும். அப்பொழுது இது தொடர்பான செய்தியை நாங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியை தருகின்றோம். இங்கே கூற வருகின்ற விடயம், சாணக்கியனுக்கு தேவையில்லாத வேலை யாழ்ப்பாணத்தில். சாணக்கியனுக்கு செய்ய வேண்டிய விடயங்கள் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறது. கிழக்கு மாகாணத்து மக்கள் ஒட்டுமொத்தமாக ஆதரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை வடிவாக செவ்வனியை செய்தாலே போதும். இங்கே வடக்கிலே வந்து வடமாகாணத்துக்கு வந்து இங்கே தடியோட்டுவதால், அதாவது தடியை போட்டு காலுக்குள்ளே தடியை போட்டு தடக்கி மற்றவர்களை வீழ்த்துவதால் இந்த தமிழரசு கட்சியும் குழம்பும், சாணக்கியனுக்கு மேலும் மேலும் அதிக எதிர்ப்புகள் கிளம்பும். மற்றும் சாணக்கியனுடைய பொட்டுக்கேடுகள் ஒட்டுக்கேடுகள் என்று பழைய பிரச்சனைகள் மீண்டும் 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 கிண்டி கிளறி யாழ்ப்பாணத்தார், மட்டக்களப்பார், வடமாகாணம், கிழக்கு மாகாணம் என்ற ஒரு பிரிவினை வேறுபாடு விரைவாக ஆவதற்கு சாணக்கியன் உதவி புரிய போகின்றார், புரிந்து கொண்டிருக்கிறார். அதை நிறுத்துவது சாணக்கியனுக்கு நல்லம். அதாவது யாழ்ப்பாணத்துக்கு வடமாகாணத்துக்கு மக்கள் அல்ல, சாணக்கியனுக்கு நன்மை பயக்கும் என்று லங்காபூர் ஊடகம் கருதுகிறது. நன்றி, வணக்கம். லங்காபூர் ஊடகம், இலங்கையர். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.